உங்களோட பேச வாய்ப்ப குடுத்தா இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க. நம்ம இன்னைக்கு வீட்ல இருக்கிற பொருள வச்சு, நம்ம எப்படி எளிய முறையில கண் திருஷ்டி நீக்கிறது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இதையுமே நான் யூஸ் பண்ணி என்னோட ரியல் லைஃப்ல நான் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு கண் திருஷ்டி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு என்ன மாரி ஃபர்ஸ்ட்டு பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு அடிக்கடி சரியில்லாம போயிரும். சம்மந்தமே இல்லாம வீட்ல சண்டைகள் ஏற்படுங்க. அதே மாரி பண இழப்பு ஏற்படும். விபத்துக்கள் ஏற்படும். ஸோ, அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கண்டிஷன் இருந்துச்சுன்னா, ஒரு இடத்துல உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா, திரும்பி திரும்பி அதே இடத்துலயே அடிபடுங்க. ஸோ, அதே மாரி கருவண்டுகள் வீட்டுக்குள்ள வந்தா, ஸோ அதுவுமே கருவண்டு வீட்டுக்குள்ள வரதும் சரி, இப்ப உங்க பக்கத்துல வந்து கருவண்டு வந்து போனாலுமே, உங்க மேல அதீத கண் திருஷ்டி இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ, பொறாமை எண்ணங்கள், ஸோ ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் எதிர்மறை எண்ணம் கொண்ட அந்த எண்ண அலைகளால மற்றவர்கள் பார்வை உங்க மேல படும்போது, ஸோ அது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா கண் திருஷ்டி ஏற்படுங்க. ஸோ அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, அ பெரியவங்க வந்து திஷ்டி கழிப்பாங்க. இந்த மொளகா, உப்பு இந்த மாரி பூசணிக்காய் வச்சுலாம் சுத்தி போடுவாங்க. ஆனா, இப்ப இருக்க காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அந்த மாரி பண்றதுக்கு அந்த மாரி வாய்ப்பில்ல அப்டின்னா, ஸோ எப்படி நீங்க வீட்ல இருக்க பொருள வச்சே நீங்க கண் திருஷ்டி கழிக்கலாம்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கல்லுப்பு எடுத்துக்கோங்க. குளிக்க போம்போது அந்த நீர்ல நீங்க கல்லுப்பு ஒரு கை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க வாரத்துல வெள்ளி, செவ்வாய் இந்த மாரி நாட்கள்ல குளிக்க போறதுக்கு முன்னாடி கல்லுப்ப அந்த நீர்ல போட்டீங்கன்னா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நார்மலா ஒரு ஆஸ்ட்ராலஜர பார்க்கும்போது அவங்க அந்த கோயிலுக்கு போய் கடல்ல நீராடுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாரி முடியாதவங்க, ஸோ இந்த மாரி திஷ்டி கழிக்கிறதுக்கு வந்து நீங்க கல்லுப்பு யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து கடல்ல குளிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு எஃபெக்டிவ்ங்க. இது மூலமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ குளிக்க போறதுக்கு முன்னாடி வெள்ளி, செவ்வாய் தினங்கள்ல ஒரு கை கல்லுப்பு போட்டு நீங்க குளிச்சா, உங்ககிட்ட இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த திஷ்டி மாரி அந்த நீர்லயே அது போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்ல வந்து ஒரு பாத்திரத்துல நார்மலா ஆ வெள்ளி, செவ்வாய்க்கு வந்து மலர்கள வைத்து நீங்க அலங்காரம் பண்ணி வீட்டு வாசல்ல நிலவாசல்ல வைக்கும்போதும் கூட, இப்போ வீட்ல இருக்க கண் திருஷ்டி வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா, அவங்களோட எண்ண ஓட்டங்கள் அதுல போயிரும். ஸோ திஷ்டி படாம இருக்கும். இது மூலமாவும் உங்களோட கண் திருஷ்டிய வந்து எளிய முறையில கழிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ்ல வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு பெரிய கண்ணாடி வைக்கலாம். இது மூலமாவும் நிலவாசல் அருகே வைக்கிறதுனால, ஸோ வீட்டுக்குள்ள வரவங்களோட எண்ண ஓட்டங்கள் ஒரு நல்ல அலைகளா இருந்தா பரவால்ல. ஸோ ஒரு நல்ல எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் வரும்போது, ஸோ அந்த